நன்றிங்க அண்ணா. ரொம்ப அது ஒரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக நான் தொடர்பு கொண்டு பேசினேன். என்னுடைய வருத்தங்களையும் நான் தெரிவித்தேன். எப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தில் டிஜிபியினுடைய அலுவலகத்தினுடைய வாசல்ல ஒரு 4-5 விஷம கிருமிகள் ஒரு கட்சியினுடைய பெயரை, தலைவருடைய பெயரை சொல்லி செருப்பெடுத்து அவர் அடிக்க வர்றாங்கன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? ஏன் காவலர்கள், அதை காவல்துறை நண்பர்கள் கையை கட்டி ஏன் வேடிக்கை பார்க்கறாங்க? மூன்றாவது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கணும். டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார், நீங்க அவர் கட்சியை விட்டு, அதாவது உங்க கூட்டணியை விட்டு வெளியேறினப்போ நீங்க அவரை கூப்பிட்டு அவசரப்பட வேண்டாம்னு சொன்னதா சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து டிடிவி தினகரனா இருக்கட்டும், அதே போல ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இவரெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறணும் நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை அவங்க எல்லாம் வெளியே போனது காரணமா என்ன நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னா பொறுத்திருந்து பாருங்க. ஏதோ யாரும் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் டிடி அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், ஏற்கனவே சொன்னதுதான் மூத்த தலைவர்கள். இன்னைக்கு அண்ணன் டிடி அவர்களும் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல மாவட்ட தலைவர்கள் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அங்க பேசியிருக்காங்க. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னாங்கன்னா, இன்னைக்கு நோக்கம் என்ன? 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலிருந்து மாறணும், அதான் நோக்கம். அதனால வார்த்தை போர் எங்கேயும் கொண்டு போய் யாரையும் விட போவது கிடையாது. அது ஒரு இடத்துல போய் தான் நிறுத்துங்கன்னா. அதனால இன்னைக்கு நம்முடைய தேவை என்னன்னா ரீஅசஸ்மெண்ட். நம்ம எல்லாருமே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி 2024 நாம் அமைத்த கூட்டணி, அது எல்லோரும் வந்திருந்தார்கள் ஒருமித்த கருத்தோடு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனா. காரணம், அடுத்த ஒரு மாதம் குறிப்பாக, ஏன்னா விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் 13 செப்டம்பர்ல இருந்து ஆரம்பிக்குது. அவங்க களத்துக்கு போறாங்க. தமிழகத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் வலிமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பல கருத்துக்களை வைத்து. அதனால எப்பொழுதும் இல்லாத களச்சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அதாவது எப்பொழுதுமே 2 முனை போட்டியா மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருந்த தமிழகம் அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் நமக்கு தெரியும் அது 3வது அணி இங்க சாத்தியமா, ஸ்ட்ராங்கா இருக்குமா, இல்ல 4வது அணியும் ஸ்ட்ராங்கா இருக்குமா. நான் கருத்து எதுவும் மாத்தி பேசலாம். முதல்ல நான் இதே தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா யாரையும் புறந்தள்ள முடியாது. 2026 பொறுத்த வரைக்கும் யாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெட்டர் விஷன் கொடுக்குறாங்களோ மக்கள் அதை பார்த்து வாக்களிப்பாங்க. அதனால் இன்னைக்கு நாம் எல்லோருமே களத்துல கூர்மையாக இருந்து யாரையும் விடாம எல்லோரையும் பிடித்து ஒருமித்த கருத்தோடு 2026க்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம், கடமை எல்லோருக்கும் இருக்கு. அதனால் இந்த நேரத்தில் நானும் எதுவும் பேச விரும்பல. செங்கோட்டையன் பேசும்போது கூட சொன்னீங்க, அதிமுகவுடைய மூத்த தலைவர் பேசியிருக்கிறாங்க, அதிமுக தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. அதனால் அடுத்த 1 மாத காலம் 2 மாத காலம் மீடியாலேயே ட்ரையல் நடத்தாம, ஏன்னா என்னாதுன்னா நிறைய பேர் மீடியாலேயே பேசுற மாதிரி ஆயிடுது. கருத்து கேட்குறீங்க மீடியாவில் சொல்றோம், கருத்து கேட்குறீங்க மீடியாவில் சொல்றோம். அதனால் கொஞ்சம் பொறுமையா ரீஅசஸ் பண்ணி போகணும் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, அண்ணன் டிடி அவர்கள் மீது இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை விட்டுருங்கன்னா, டிடிவி அவர்கள் எப்பொழுதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். நான் அது காரணமும் சொன்னேன். இதற்கு முன்பு நான் தஞ்சாவூர்ல பேசும்பொழுது, பொறுமை பொறுமை பொறுமை, நல்ல ஒரு இலக்குல சரியான முறையில் அதை பயணம் செய்யணும். கடந்த 2-3 நாட்களாக நடக்கக்கூடிய செயல்கள் எனக்கும் திருப்தியா இல்லை. ஏன்னா ஒரு தமிழகத்தினுடைய வாக்காளனா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனா, 3 கடமையும் எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்கும் நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற ஆள் நான். ஏன்னா கடந்த 2-3 நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சலிப்பத்தான் ஏற்படுத்துது. நடக்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். சரியான பாதையில் என்டிஏ செல்லும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், விஜய் அவர்கள் குறித்து நீங்க பேசிருக்கீங்க, சுற்றுப்பயணம் எல்லாம் போறாங்கன்ட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் விஜய் அவர்களை நீங்க அழைப்பீங்களா, கொண்டு வருவீங்களா? அண்ணா இதுல 2 விஷயம். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்ல இருந்து நான் சொல்றதுங்கன்னா, விஜய் அவர்களுடைய கருத்து முற்றிலும் மாறுபட்ட வேறு கருத்து. ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட்ல அவங்க தனியா இருக்கிறாங்க. நான் முதல்ல இருந்து திரும்ப சொல்றது, விஜய் அவர்கள் அவங்க ஐடியாலஜி ஸ்டாண்ட்ல அவங்க போகட்டும், அவங்க களத்துக்கு போகட்டும், வேலையெல்லாம் செய்யட்டும், மக்கள்கிட்ட போகட்டும். நார்த் இந்தியா போனீங்கன்னா ஒரு வாசகத்தை பயன்படுத்துவாங்க, டெல்லி பகுத் தூர் அப்படிமா. லக்னோக்கெல்லாம் போனீங்கன்னா டெல்லி ரொம்ப தூரத்தில் தான் டெல்லி இருக்கு. ஏன் அவசரப்படுறேன்? எலெக்ஷனுக்கு என்ன 7 மாத காலம் இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை எலெக்ஷனுக்கு என்ன 7 மாத காலம் இருக்கு. எதையும் யாரும் பதட்டப்பட்டு அவசரமாக முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இன்னொரு ஐடியாலஜிக்கல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முதன்மை எதிரியா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அலையன்ஸ் காம்பினேஷன் எப்படி பாசிபிள் எனக்கு தெரியலங்கண்ணா. இது ஒரு வெளிப்படையான பேச்சா நீங்க பாத்தீங்கன்னா கூட எல்லாத்தையும் எல்லா இடத்திலும் எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டிஏவை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறத, புதுசா ஒருத்தவங்க வாங்க, வெளியே இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்றதை விட இருக்கிற என்டிஏவை ஸ்ட்ரென்தன் பண்றதா நம்முடைய நோக்கமா இருக்கணும். மற்றபடி இன்னும் 2-3 மாதங்கள் மிக குரூஷியலான மந்த்ஸுங்கன்னா, களத்துல எல்லா தலைவர்களும் வர ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் தெரியும் எந்த பக்கம் போறாங்க, எந்த பக்கம் வர்றாங்க. ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் தன்னுடைய பரப்புரை ஆரம்பிக்கல. ஏன்னா அவங்களுக்கு களத்துக்கு வருவாங்க. நாங்க 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறோம், இதை பண்ணிருக்கோம், அதை பண்ணிருக்கோம் வருவாங்க. அதனால பொறுத்திருப்போம், பார்ப்போம். நன்றிங்க.
அண்ணன் ரொம்ப அது ஒரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக நான் தொடர்பு கொண்டு என்று பேசினேன். என்னுடைய வருத்தங்களையும் நான் தெரிவித்தேன். எப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தில் டிஜிபியினுடைய அலுவலகத்தினுடைய வாசல்ல ஒரு 4-5 விஷம கிருமிகள் ஒரு கட்சியினுடைய பெயரை தலைவருடைய பெயரை சொல்லி செருப்பெடுத்து அவர் அடிக்க வர்றாங்கன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? ஏன் காவலர்கள் அதை காவல்துறை நண்பர்கள் கையை கட்டி ஏன் வேடிக்கை பார்க்கறாங்க? மூன்றாவது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கணும். அங்க மூர்த்தி அவர்கள் போனதை இன்னொருத்தருக்கு பாதுகாப்பு கேட்டு கடைசியில் மூர்த்தி அவர்களுக்கே பாதுகாப்பு கேட்டு உள்ள அனுப்பிட்டாங்க. மூர்த்தி அவங்க போனது எதுக்குன்னா இன்னொருத்தருக்கு பாதுகாப்பு கேட்டு. இவங்க அந்த மாதிரி தாக்குறாங்க. இப்ப மூர்த்தி அவர்களுக்கு பாதுகாப்பு கேட்டு மறுபடியும் உள்ள போயிருக்கிறார். அதனால இது ரொம்ப தர்ம சங்கடம் மட்டுமல்ல. தமிழகத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கே அந்த நிலைமைனா சாதாரண பொதுமக்களை யோசிச்சு பாருங்க. டிஜிபியினுடைய அலுவலக வாசல்லே அந்த நிலைமைனா ஒரு டீ கடையிலயோ ஒரு கிராமத்திலேயோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு சகோதரிக்கு இருக்கக்கூடிய நிலைமை எடுத்து பாருங்க. இது முதலமைச்சர் நேரடியா தலையிடணும். இது கமிஷனர் தலையிடுறாங்க, இன்ஸ்பெக்டர் தலையிடுறாங்கறதை தாண்டி முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கூட்டணி கட்சி பேரை சொல்லி போனாங்க, அண்ணன் திருமாவளவன் அவங்க பேரை சொல்லி போனாங்க, 4 விஷக்கிருமிகள் போனாங்கன்னா அவங்க ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க போயிருக்கிறாங்க. நம்பிக்கையில தானே அந்த கட்சி நம்மளை பாதுகாக்கும், போலீஸ் நம்மளை பாதுகாக்கும் நம்பிக்கையில போன மாதிரி இருக்கு. ஏன்னா காவல்துறை நண்பர்கள் படம் பிடிக்கிறீங்க, வெட்ட வெளிச்சமா தெரியுது, முகம் தெரியுது, முகத்தையும் மறைக்கல. அவ்வளவு தைரியமா செய்யறாங்கன்னா தைரியம் எங்கிருந்து வருது? அதனால் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். தமிழகத்தில் யாரு வேண்டுமானாலும் அவருடைய கருத்து இருக்க வைக்கலாம். பொதுவெளியில அவருடைய கருத்து சுதந்திரத்துக்கு இது போன்ற பிரச்சனை வராது என்பது. நன்றிங்கண்ணா. அண்ணா இது ரொம்ப மோசமான உதாரணம் மட்டுமல்ல, இது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கையே கேள்விக்குறியாக்குது. டிஜிபியினுடைய அலுவலக வாசல் ஏன்னா மூர்த்தி அவங்க அங்க போனதே, ஏர்போர்ட் மூர்த்தி அவங்க அங்க போனதே அந்த பாமக காரர் அவருக்கு நீங்க அவருக்கு அடிச்சுட்டாங்க, பெரிய வெடிகுண்டு போட்டாங்க, அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்ன போனவருக்கே அட்டாக் நடக்குதுன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அர்த்தம். தேங்க்யூ. நீங்க பிடிஏ வச்சுக்கிறேன், இதுல எடுத்துக்கண்ணே. டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார், நீங்க அவரு கட்சியை விட்டு அதாவது உங்க கூட்டணியை விட்டு வெளியேறினப்போ நீங்க அவரை கூப்பிட்டு அவசரப்பட வேண்டாம்னு சொன்னதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து டிடிவி தினகரனா இருக்கட்டும், அதே போல ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இவரெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறணும் நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை அவங்க எல்லாம் வெளியே போனது காரணமா என்ன நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்கன்னா பொறுத்திருந்து பாருங்க, ஏதோ யாரும் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் டிடி அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், ஏற்கனவே சொன்னதுதான் மூத்த தலைவர்கள். இன்னைக்கு அண்ணன் டிடி அவர்களும் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல மாவட்ட தலைவர்கள் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அங்க பேசியிருக்காங்க. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இன்னைக்கு நோக்கம் என்ன? 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலிருந்து மாறணும், அதான் நோக்கம். அதனால வார்த்தை போர் எங்கேயும் கொண்டு போய் யாரையும் விட போவது கிடையாது. அது ஒரு இடத்துல போய் தான் நிறுத்துங்கண்ணா. அதனால இன்னைக்கு நம்முடைய தேவை என்னன்னா ரீஅசஸ்மெண்ட். நம்ம எல்லாருமே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி 2024 நாம் அமைத்த கூட்டணி, அது எல்லோரும் வந்திருந்தார்கள் ஒருமித்த கருத்தோடு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனா. காரணம் அடுத்த ஒரு மாதம் குறிப்பாக, ஏன்னா விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் 13 செப்டம்பர்ல இருந்து ஆரம்பிக்குது, அவங்க களத்துக்கு போறாங்க. தமிழகத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் வலிமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பல கருத்துக்களை வைத்து. அதனால எப்பொழுதும் இல்லாத களச்சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அதாவது எப்பொழுதுமே 2 முனை போட்டியா மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருந்த தமிழகம் அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் நமக்கு தெரியும் அது 3வது அணி இங்க சாத்தியமா, ஸ்ட்ராங்கா இருக்குமா, இல்ல 4வது அணியும் ஸ்ட்ராங்கா இருக்குமா. நான் கருத்து எதுவும் மாத்தி பேசலாம், முதல்ல நான் இதே தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா யாரையும் புறந்தள்ள முடியாது. 2026 பொறுத்த வரைக்கும் யாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெட்டர் விஷன் கொடுக்குறாங்களோ மக்கள் அதை பார்த்து வாக்களிப்பாங்க. அதனால் இன்னைக்கு நாம் எல்லோருமே களத்துல கூர்மையாக இருந்து யாரையும் விடாம எல்லோரையும் பிடித்து ஒருமித்த கருத்தோடு 2026க்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம், கடமை எல்லோருக்கும் இருக்கு. அதனால் இந்த நேரத்தில் நானும் எதுவும் பேச வரும். செங்கோட்டையன் பேசும்போது கூட சொன்னீங்க, அதிமுகவுடைய மூத்த தலைவர் பேசியிருக்கிறாங்க, அதிமுக தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. அதனால் அடுத்த 1 மாத காலம் 2 மாத காலம் மீடியாலேயே ட்ரையல் நடத்தாம, ஏன்னா என்னாதுன்னா நிறைய பேர் மீடியாலேயே பேசுற மாதிரி ஆயிடுது. கருத்து கேட்குறீங்க மீடியாவில் சொல்றோம், கருத்து கேட்குறீங்க மீடியாவில் சொல்றோம். அதனால் கொஞ்சம் பொறுமையா ரீஅசஸ் பண்ணி போகணும் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, அண்ணன் டிடி அவர்கள் மீது இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை விட்டுருங்கன்னா, டிடி அவர்கள் எப்பொழுதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். நான் அது காரணமும் சொன்னேன். இதற்கு முன்பு நான் தஞ்சாவூர்ல பேசும்பொழுது, பொறுமை பொறுமை பொறுமை, நல்ல ஒரு இலக்குல சரியான முறையில் அதை பயணம் செய்யணும். கடந்த 2-3 நாட்களாக நடக்கக்கூடிய செயல்கள் எனக்கும் திருப்தியா இல்லை. ஏன்னா ஒரு தமிழகத்தினுடைய வாக்காளனா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனா, 3 கடமையும் எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்கும் நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற ஆள் நான்.
ஏன்னா கடந்த 2-3 நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு சலிப்பத்தான் ஏற்படுத்துது. நடக்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். சரியான பாதையில் என்டிஏ செல்லும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், விஜய் அவர்கள் குறித்து நீங்க பேசிருக்கீங்க, சுற்றுப்பயணம் எல்லாம் போறாங்கன்ட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்னு விஜய் அவர்களை நீங்க அழைப்பீங்களா, கொண்டு வருவீங்களா? அண்ணா இதுல 2 விஷயம். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்ல இருந்து நான் சொல்றதுங்கன்னா, விஜய் அவர்களுடைய கருத்து முற்றிலும் மாறுபட்ட வேறு கருத்து. ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட்ல அவங்க தனியா இருக்கிறாங்க. நான் முதல்ல இருந்து திரும்ப சொல்றது, விஜய் அவர்கள் அவங்க ஐடியாலஜி ஸ்டாண்ட்ல அவங்க போகட்டும், அவங்க களத்துக்கு போகட்டும், வேலையெல்லாம் செய்யட்டும், மக்கள்கிட்ட போகட்டும். நார்த் இந்தியா போனீங்கன்னா ஒரு வாசகத்தை பயன்படுத்துவாங்க, டெல்லி பகுத் தூர் அப்படிம்பாங்க. லக்னோக்கெல்லாம் போனீங்கன்னா டெல்லி ரொம்ப தூரத்தில் தான் டெல்லி இருக்கு. ஏன் அவசரப்படுறேன்? எலெக்ஷனுக்கு என்ன 7 மாத காலம் இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை எலெக்ஷனுக்கு என்ன 7 மாத காலம் இருக்கு. எதையும் யாரும் பதட்டப்பட்டு அவசரமாக முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இன்னொரு ஐடியாலஜிக்கல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முதன்மை எதிரியா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அலையன்ஸ் காம்பினேஷன் எப்படி பாசிபிள் எனக்கு தெரியலங்கண்ணா. இது வந்து ஒரு வெளிப்படையான பேச்சா நீங்க பாத்தீங்கன்னா கூட எல்லாத்தையும் எல்லா இடத்திலும் எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டிஏவை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறத, புதுசா ஒருத்தவங்க வாங்க, வெளியே இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்றதை விட இருக்கிற என்டிஏவை ஸ்ட்ரென்தன் பண்றதா நம்முடைய நோக்கமா இருக்கணும். மற்றபடி இன்னும் 2-3 மாதங்கள் மிக குரூஷியலான மந்த்ஸுங்கன்னா, களத்துல எல்லா தலைவர்களும் வர ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் தெரியும் எந்த பக்கம் போறாங்க, எந்த பக்கம் வர்றாங்க. ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் தன்னுடைய பரப்புரையை ஆரம்பிக்கல. ஏன்னா அவங்களுக்கு களத்துக்கு வருவாங்க. நாங்க 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறோம், இதை பண்ணிருக்கோம், அதை பண்ணிருக்கோம் வருவாங்க. அதனால பொறுத்திருப்போம், பார்ப்போம். நன்றிங்க அண்ணா. ரொம்ப அது ஒரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக நான் தொடர்பு கொண்டு என்று பேசினேன். என்னுடைய வருத்தங்களையும் நான் தெரிவித்தேன். எப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தில் டிஜிபியினுடைய அலுவலகத்தினுடைய வாசல்ல ஒரு 4-5 விஷம கிருமிகள் ஒரு கட்சியினுடைய பெயரை, தலைவருடைய பெயரை சொல்லி செருப்பெடுத்து அவர் அடிக்க வர்றாங்கன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? ஏன் காவலர்கள், அதை காவல்துறை நண்பர்கள் கையை கட்டி ஏன் வேடிக்கை பார்க்கறாங்க? 3வது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கணும். அங்க மூர்த்தி அவர்கள் போனதை இன்னொருத்தருக்கு பாதுகாப்பு கேட்டு, கடைசியில் மூர்த்தி அவர்களுக்கே பாதுகாப்பு கேட்டு உள்ள அனுப்பிட்டாங்க. மூர்த்தி அவங்க போனது எதுக்குன்னா இன்னொருத்தருக்கு பாதுகாப்பு கேட்டு. இவங்க அந்த மாதிரி தாக்குறாங்க. இப்ப மூர்த்தி அவர்களுக்கு பாதுகாப்பு கேட்டு மறுபடியும் உள்ள போயிருக்கிறார். அதனால இது ரொம்ப தர்ம சங்கடம் மட்டுமல்ல. தமிழகத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கே இந்த நிலைமைனா சாதாரண பொதுமக்களை யோசிச்சு பாருங்க. டிஜிபியினுடைய அலுவலக வாசல்லே அந்த நிலைமைனா ஒரு டீ கடையிலயோ ஒரு கிராமத்திலேயோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு சகோதரிக்கு இருக்கக்கூடிய நிலைமை எடுத்து பாருங்க. இது முதலமைச்சர் நேரடியாக தலையிடணும். இது வந்து கமிஷனர் தலையிடுறாங்க, இன்ஸ்பெக்டர் தலையிடுறாங்கிறதை தாண்டி முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கூட்டணி கட்சி பேரை சொல்லி போனாங்க, அண்ணன் திருமாவளவன் அவங்க பேரை சொல்லி போனாங்க, 4 விஷக்கிருமிகள் போனாங்கன்னா அவங்க ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க போயிருக்கிறாங்க. நம்பிக்கையில தானே அந்த கட்சி நம்மளை பாதுகாக்கும், போலீஸ் நம்மளை பாதுகாக்குற நம்பிக்கையில போன மாதிரி இருக்கு. ஏன்னா காவல்துறை நண்பர்கள் படம் பிடிக்கிறீங்க, வெட்ட வெளிச்சமா தெரியுது, முகம் தெரியுது, முகத்தையும் மறைக்கல. அவ்வளவு தைரியமா செய்யறாங்கன்னா தைரியம் எங்கிருந்து வருது? அதனால் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். தமிழகத்தில் யாரு வேண்டுமானாலும் அவருடைய கருத்து இருக்க வைக்கலாம். பொதுவெளியில அவருடைய கருத்து சுதந்திரத்துக்கு இது போன்ற பிரச்சனை வராதுன்றது. நன்றிங்கண்ணா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.